தஞ்சையில் வடகிழக்கு பருவமழை நிகழாண்டு சராசரி அளவை எட்டாததால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்தனர். டெல்டா மாவட்டமான தஞ்சையில் நடப்பாண்டு தென்மேற்கு பருவமழை அதிக அளவில் பெய்தது. இருப்பினும் வடகிழக்கு பருவமழை எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுக்காததால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். வழக்கமாக தஞ்சையில் 1098.21 மில்லிமீட்டர் வடகிழக்கு பருவமழை பதிவாகும் நிலையில் தற்போது 191.54 மில்லிமீட்டர் குறைவாக வெறும் 906.70 மில்லிமீட்டர் அளவுக்குதான் மழை பெய்திருக்கிறது. இதுவே 2022ஆம் ஆண்டு 1108.14 மில்லிமீட்டரும், 2023இல் 1117 மில்லிமீட்டரும், 2024இல் 1168 மில்லிமீட்டரும் மழை பதிவானது. வரும் நாட்களில் கனமழை பெய்யும் பட்சத்தில் நடப்பாண்டு சராசரி மழை அளவை எட்டும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். டெல்டாவில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல வரம்பில் 38 கிராமங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் வட்டத்தில் உள்ள 38 வருவாய் கிராமங்களை காவிரி டெல்டாவுடன் இணைத்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ முஷ்ணம் வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களை டெல்டாவுடன் இணைக்க வேண்டுமென பல ஆண்டுகளாக விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதை ஏற்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதனால் ஸ்ரீ முஷ்ணம் வட்டத்திற்கு உட்பட்ட 38 வருவாய் கிராமங்களும் வேளாண் மண்டல வரம்புக்குள் இடம்பெற்றுள்ளன. இதையடுத்து அங்கு வேளாண் சார்ந்த தொழில்கள் இன்றி வேறு தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிக்கப்படாது என்பதால் விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். உதகையில் பெண் காவல் ஆய்வாளருக்கு ஆபாச வீடியோ மற்றும் புகைப்படங்கள் அனுப்பியதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக உதவியாளர் கைது செய்யப்பட்டார். நீலகிரி எஸ்பி அலுவலகத்தில் உதவியாளராக பணியாற்றும் முருகன் தன்னிடம் பயணப்படி விடுவிக்க கோரி விண்ணப்பித்த பெண் காவல் ஆய்வாளருக்கு தொடர்ச்சியாக செல்போனில் ஆபாச வீடியோ மற்றும் புகைப்படம் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் பேரில் உதகை ஊரக காவல் ஆய்வாளர் கமலேஷ் வழக்கு பதிந்து முருகனை கைது செய்தார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.